கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்பானவர்களே, நம்மள பேதமையை விட்டு விலங்க சொல்றாரு. பேதமைனா என்ன அப்படின்னா, புத்தியீனமா நடக்கிறது, அறியாமையில நடக்கிறது, நான் தான் அப்படிங்கிற மேட்டிமையில நடக்கிறது, எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற அந்த திமிரிலையும் தெனாவட்டிலையும் வாழ்றது. இதெல்லாம் பேதமை. அறியாமல் வாழ்வது கிடையாது. அறியாம வாழ்றதுங்கிறது வேற. பேதமையாக வாழ்கிறது எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கூட குறுகிய காலத்துல முன்னேறணும், சீக்கிரமே பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமே ஐஸ்வர்யமான ஆகணும், எல்லா காரியத்தையும் சீக்கிரமே நாம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த வெறி இருக்கு பாத்தீங்களா? அந்த வெறியோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறது தான் பேதமை. பைபிள சரியா வாசிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா மிகப்பெரிய மேடைகள்ல ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆண்டவரிடத்துல அனுதினமும் மண்டியிட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அபிஷேகம் பெற்றன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எதையுமே கத்துக்காமையே கத்துக்கிட்டவனை போல நடிக்கிறது. தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, கான மயில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல் பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடியது போல் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே கத்துக்காம நான் தான் அறிவாளி, நான் தான் புத்திசாலி, நான் தான் திறமசாலி அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் பேதமையான வாழ்க்கை. வான்கோழி பாத்தீங்கன்னா பின்னால் அப்படி தன்னோட சிறகை விரிக்கும், விரிச்சு நிற்கும். நிக்கிறப்ப என்ன நினைச்சுக்குமா, நம்ம மயிலை விட அழகா இருக்கிறோம். மயில் தன் தோகையை விரிச்சு நிற்கும், அழகா இருக்கும். அப்ப வான்கோழி என்ன பண்ணும், அதை பார்த்துட்டு நானு அதை விட அழகா இருக்கிறேன்னு சொல்லி தன் சிறகை விரிக்க நிற்கும். அதுபோல கல்லாதான் கற்ற கவி. எதையுமே கற்றுக்கொள்ளாமல் ஒருவன் கவி பாடுகிறான். எதையுமே கற்றுக்கொள்ளாம ஒருத்தன் என்ன பண்றான், தன்னை மேன்மைப்படுத்திக்கிறான். அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை தான் பேதமையான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கையை விட்டு விலகுங்க, நீங்க பிழைச்சுக்குவீங்க. மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேணுங்கிறதுக்காக, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாக தான் பெருமை பாராட்டப்படணுங்கிறதுக்காக, மிக விரைவில் தான் ஐஸ்வர்யம் ஆகணுங்கிறதுக்காக, இப்படி குறுக்கு வழியில போய், தவறான வழியில போய் தன்னை முதன்மைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, உயர்த்தி கொள்ளுவதுமான முயற்சி செய்கிற வாழ்க்கை தான் பேதமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழாதீங்க, அதை விட்டு விலகி வாங்க, நீங்க பிழைச்சுக்குவீங்க. அப்ப உண்மையா நேர்மையா கடினமா உழைச்சு நம்ம எப்போ முன்னுக்கு வர்றோமோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிழைப்போம் அப்படிங்கிறது. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, பிழைப்பீர்கள். புத்தியின் வழியில நடவுங்கள் என்று விளம்புங்க. அப்ப நல்ல புத்திசாலித்தனமா நடங்க, புத்திசாலித்தனமா நடங்க. அப்ப பேதமைங்கிறது புத்தி இனமா நடக்கிற வாழ். சரி, புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் புத்திசாலித்தனமா வாழணும். புத்திசாலித்தனம் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, புத்தி தானா வரும். தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எப்பொழுது ஒரு மனிதன் புத்திசாலி ஆகிறான் தெரியுமா? தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ள ஏற்படுகிற கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா மத்தவங்களை போய் கேட்பான், இதுக்கு என்ன பதில்னு. அப்ப அவர்களிடத்துல இருந்து சரியான பதில் வந்துச்சுன்னா அதை செய்வான். அப்ப இவன் புத்திமான் ஆயிடும். அப்போ ஒருவன் புத்திமான வாழணும்னா தனியா உட்கார்ந்து சோதிச்சு பாருங்க, தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பல சூழ்நிலைகள்ல தனிமையா போய் நிற்பார். அவருக்கு ஏற்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் பிதா கிட்ட பதில் கேட்பார். அந்த மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தனிமையை அதிகப்படுத்தணும்னா நமக்குள்ள வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டா பதில் தருவார்.
வயதுல மூத்தவர்கள்ட்ட கேட்டா பதில் தருவாங்க, அனுபவசாலிகளை கேட்டா பதில் தருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட பதிலை கேட்டு நம்ம வாழ்கணும். அதுதான் புத்தி உள்ள வாழ்க்கை. வேதமையான வாழ்க்கை வாழாதீங்க, புத்திஹீனமான வாழ்க்கை வாழாதீங்க, அதை விட்டு விலகி வந்துருங்க, பிழைப்பீங்க. அப்ப புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க என்று இம்மானுவேலர் இன்றைக்கு நமக்கு புத்தி புகட்டுகிறார். பிரியமானவர்களே, அமைதியா உங்களுக்குள்ள ஏற்படுகிற கேள்விக்கு பதில் தேடுங்க. நிச்சயமாகவே நீங்கள் புத்திசாலிகளா இருப்பீங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. வேதமையான வாழ்க்கையை நாங்க வாழாம, புத்திஹீனமான வாழ்க்கை நாங்க வாழாம, அவசரத்தனமான வாழ்க்கை நாங்க வாழாம, பொறுமையாய் நிதானமாய் புத்திசாலித்தனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், நீர் எங்களுக்கு புத்தியை தாரும், நீர் எங்களுக்கு அறிவை தாரும். நாங்கள் அந்த அறிவின் நிமித்தம், புத்தியின் நிமித்தம் இந்த பூமியிலே புத்திசாலிகளாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் வழிவகுத்து தாரும். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.